ரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், வீட்டில் தங்கம், பணம் அதிகம் சேர வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் தங்கம் குறைவாக உள்ளது. பணம் தங்கம் சேர்வதே இல்லை. வரவேண்டிய பணம் கூட வருவதில்லை என கவலைப்படுகிறீர்கள் என்றால், இந்த ஒரே ஒரு ஆன்மீக பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து பாருங்கள். வீட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை காண முடியும். தங்கம் சேரவும் வீட்டில் குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கும் ஒரே ஒரு வழிபாட்டினை தொடர்ந்து செய்தாலே போதும். வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பணவரவு தடையில்லாமல் இருக்க வேண்டும் என ஆசைப்படாதவர்கள் இருக்க முடியாது. இன்று தங்கம் விற்கும் விலைக்கு தங்கத்தை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாத நிலையில்தான் நடுத்தர மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் தங்கம் எவ்வளவு விலை விற்றாலும் அதை சிறிது சிறிதாக வாங்கும் அளவிற்காவது பணம் வந்து கொண்டே இருந்தால் தங்கம் வாங்கும் ஆசை நிறைவேறும் அல்லவா? அப்படி வீட்டில் பணவரவு அதிகரிக்க வீட்டில் ஒரே ஒரு ஆன்மீக பரிகாரத்தை மட்டும் தொடர்ந்து 7 வாரங்கள் செய்தாலே போதும். பரிகாரம் செய்தால் எப்படி வரும்? அதுவும் தங்கம் வாங்கும் அளவிற்கு பணம் எப்படி வரும் என்று யோசிக்க வேண்டாம். முழுமையான நம்பிக்கையுடன் செய்து வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். இது பலருக்கும் தெரியாத ஆன்மீக பரிகாரமாகும். பொதுவாக தங்கம், பணம் ஆகியவை சேர வேண்டும் என்றால் அதற்குரிய அதிபதியான லட்சுமி தேவியைத்தான் வழிபட வேண்டும். அதுவும் லட்சுமி தேவிக்கும் சுகபோக வாழ்க்கைக்கு காரணமான கிரகமான சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமையில்தான் வழிபாடு, பரிகாரம் ஆகியவை செய்ய வேண்டும் என்பார்கள். ஆனால் தங்கம் சேர வேண்டும் என்றால் அதற்கு குரு பகவானின் அருள் முதலில் இருக்க வேண்டும். குரு மற்றும் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டுமே தங்கம் சேரும் யோகம் அமையும். அதனால் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் காலை நேரத்தில், அதாவது குரு ஹோரையில் மிக முக்கியமான பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் தங்கம் உங்கள் வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதோடு வியாழக்கிழமை என்பது செல்வங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்ற குபேரனுக்குரிய நாள் ஆகும். வியாழக்கிழமை காலை குரு ஹோரை நேரமான காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான நேரத்தில் வீட்டின் வடகிழக்கு மூலையில் இதை செய்ய வேண்டும். ஒரு வெள்ளி பாத்திரத்தில் 1 எலுமிச்சை பழம், 7 வெள்ளை மலர்கள், 1 ரூபாய் நாணயம் ஒன்று, ஒரு வேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை குறைந்தபட்சம் 3 முறை சொல்ல வேண்டும். முடிந்தால் 108 முறை சொல்லலாம். அது இன்னும் சிறப்பானதாகும். இந்த மந்திரத்தை சொல்லி வடகிழக்கு மூலையில் இந்த பாத்திரத்தை வைத்துவிடுங்கள். இதேபோல் தொடர்ந்து 7 வாரங்கள் செய்யுங்கள். வீட்டின் வடகிழக்கு மூலை என்பது குபேரனுக்கும் சிவபெருமானுக்கும் உரியதாகும். மகாலட்சுமிக்கு செல்வத்திற்கு அதிபதியாகும் வரத்தை அளித்தவரே சிவபெருமான்தான். அவருக்குரிய திரையில் தெய்வீக ஆற்றல் நிறைந்த வெள்ளி பாத்திரம், எலுமிச்சை, நாணயம், வேப்பிலை ஆகிய பொருட்களை மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி வைப்பதால் வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பரிகாரத்தை செய்ய துவங்கிய 3 வாரங்களிலே நல்ல மாற்றம் ஏற்படுவதை காண முடியும். இந்த பரிகாரம் வீட்டில் தங்கம் மற்றும் பணம் சேர்ந்து கொண்டே இருப்பதை உறுதி செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.